ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸோ ஸ்நாக்ஸுன்னு பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாகவே கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே நம்ம டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எதுனாச்சும் நம்ம செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாத பசங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நம்மளே செஞ்சு கொடுக்கறது, கடையில் வாங்கி கொடுக்கறது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளும் செஞ்சு கொடுக்க முடியாது. சில வாங்க வேண்டிய ஸ்நாக்ஸை வெளில வாங்கிக்கலாம். நம்ம செஞ்சு கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறத ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ பானிபூரி நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பானி அப்பள பாக்கெட்டு கடையில் விற்கிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அது மாதிரி ரெடிமேடு பானி மசாலா தண்ணி அது நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுனாக்கா அதுவும் பாக்கெட்டு ரெடிமேடாக விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வாட்டரில் கரைச்சிட்டு அதை வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்டஃப் வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி வெங்காயம் மூணுத்தையும் ரெடி உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு பட்டாணி வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம் அரிஞ்சு கொத்தமல்லி தழை அது கூட கலந்து நைஸாக இருந்து நம்ம ஸ்டஃப் நம்மளே அதை வந்து கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பானிபூரியை லைட்டாக கிள்ளி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளார வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா பானி அதில் ஆட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கக்குள்ள நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறதுனால நம்மளே வீட்டில் ரெடி பண்ணக்குள்ளே நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். காரம் தேவைக்கேற்ப கொஞ்சம் குறைச்சி பண்ணலாம். ஏன்னா கடையில் இருக்கிறது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஸோ வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்குள்ளே மசாலாவை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம போட்டு பானியில் ஆட் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக காரம் கம்மியாக டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.